தருவதாக. பெண்களின் காலை தியானத்தின் மூலமாக எல்லா சகோதரிகளையும் சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இந்த நாளினுடைய தியான சிந்தைக்காக சங்கீதம் 23ஆம் சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த மனிதன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட சூழல்கள் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மரணத்தை சம்பவிக்கக்கூடிய, மரணத்துக்குள்ள கொண்டு போகக்கூடிய பள்ளத்தாக்குகள், ஏன்னா இவர் ஆடு மேய்க்கிறவராக இருக்கிறார் இல்லையா. அப்போ ஆடுகளை மேய்த்து கொண்டு போகும்போது பள்ளங்கள் உண்டு, மேடுகள் உண்டு, மரணம் சம்பவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு, மிருகங்கள் காடுகளுக்குள்ளாக இருக்கிறது, ஆடுகளை பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் பயம் நம்மளை கவ்வி பிடிக்கும். ஆனால் இவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் உறுதியா சொல்லுகிறாரு. அப்ப அவருடைய வாழ்க்கையில வருகிறதான சோதனைகள், பாடுகள், துன்பங்கள்ல நான் பயப்பட மாட்டேன் அப்படின்றாரு. மனுஷிகமா அவருக்கு பயம் இருக்கும், இருந்தாலும் அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை விசுவாசம் உள்ள வார்த்தை. என்னோடு கூட ஒருவர் பயணிக்கிறார் அப்படின்னா அவர் அவரை நம்பி இருக்கிறார். அதனாலதான் 23ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இவரே உலக பிரகாரமான ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த தாவீது தன்னை ஒரு ஆடை போலவும் எனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்ப அவர் கர்த்தர், அவர் என்னை மேய்க்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்ப அதனாலதான் அவர் சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு நாளும் தாழ்ந்து போக மாட்டேன். அவ்வளோ உறுதி அவருக்கு இருக்கிறது. நம்மளோட வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு உறுதி, கடவுள் பக்தியா இருக்கணும், கடவுள் மேலே இருக்கணும் நமக்கு. அவர் நம்மை நடத்துகிறவர். அதனாலதான் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த நல்ல மெய்ப்பன் என்ன செய்வார் அப்படிங்கிறதையும் அவர் நன்றாய் அறிந்திருந்தார். அவருக்கு இந்த ஆடுகளுக்கு பசி எடுக்கும், தாகம் எடுக்கும், அது தங்க வைக்கிறதுக்கு இடம் வேணும், இதையெல்லாம் ஒரு மெய்ப்பன் செய்வாரு. அதனாலதான் என்னுடைய மெய்ப்பன் சொல்லி தனிப்பட்ட முறையில அவர் அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப அமர்ந்த தண்ணீர், புல்லுள்ள இடங்கள். அப்போ மெய்ப்பனுக்கு தெரிஞ்சிருக்கணும் எங்க புல் இருக்கும், எங்க தண்ணி அமைதலாய் இருக்கும், அந்த இடங்கள்ல கொண்டு போய் அவர் என்னை விடுவாரு அப்படிங்கிறத அவர் நன்றாய் தாவீது அறிந்திருந்தார். அது மாத்திரமல்ல, நமக்குள்ள ஒரு ஆத்துமான்னு ஒன்று இருக்கிறது இல்லையா. அந்த ஆத்துமாவில் சோகங்கள் வரும், துக்கங்கள் வரும், சஞ்சலம் வரும், தவிப்பு வரும். அது தேற்றப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்துமா நமக்குள்ள எதிர்பார்க்கும். இந்த சங்கடங்கள் நேரங்களில், துக்க நேரங்களில் யாராவது என்னை தேற்றினால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்போ இந்த தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவை அந்த கர்த்தர் தேற்றுகிறார், என் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் என்னை என்ன செய்கிறார், நடத்துறார். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவரை குறித்தும் ஆண்டவரை குறித்துமே பேசுகிறார். என் ஆத்துமாவை தேற்றி, அப்புறம் சொல்றாரு என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மறுபடியும் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தா கூட நான் பயப்பட மாட்டேன் அப்படின்றாரு. காரணம், என் ஆத்துமாவை தேற்றுவதற்கு ஒருத்தர் இருக்காரு, எனக்கு போஷிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, எனக்கு தண்ணி தாகம் எடுக்கும்போது கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி அந்த உறுதியான நம்பிக்கை அவருக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த நம்பிக்கை ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது தான் வாய்களிலிருந்து நம்பிக்கையான வார்த்தை புறப்படும். அப்ப மற்றவர்களுக்கும் நம்பிக்கையான வார்த்தையை நாம் சோர்ந்து போகும்போது நம்மளால என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அதனாலதான் அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை அவர் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் 6வது வசனத்துல சொல்லும் போது என் ஜீவன் உள்ள நாளெல்லாம், இந்த தாவீதுக்கு எத்தனை வயசு வரைக்கும் தேவன் குறித்திருக்கிறாரோ அத்தனை வயது வரைக்கும், என் ஜீவன் இருக்கும் நாள் வரைக்கும் எனக்கு நன்மையும் கிருபையும் என்னை என்ன செய்யுமாமா,
தொடரும், என்னை தொடரும். அதையும் தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறார். அவ்வளவாய் அவர் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறார் ஆண்டவரை. நன்மையும் கிருபையும் தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரோட உறுதி எவ்வளவா இருக்குது பாருங்க. இது ஏன் இவர் தாவீது இவ்வளவு உறுதியா சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல முன்னமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து தமது மடியில் சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அப்ப ஏசாயா முன்னமே சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் அப்படியே நம்பினார். அப்படியே தனக்குள்ளாக அதை என்ன செய்தார்? இருதய பலகையில எழுதி கொண்டார். அதன் மேல அந்த வசனத்தை அவர் சொந்தமாக்கி கொண்டார். அந்த வார்த்தைகளை எல்லாம் அவர் சொந்தமாக்கி கொண்டார். ஆகவேதான் அவருடைய வாயிலே அப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல, கடுமையான நேரங்களில நல்ல வார்த்தைகளை அவர் தன்னுடைய வாயிலே உச்சரித்தார். அவர் அவரையே நம்பினார். ஆகவேதான் அவர் மரிப்பதற்கு முன்பாக நம்ம யோவான் சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 11ஆம் வசனத்துல, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த தாவீது கூட ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு விசை கரடி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்தது. அப்ப அந்த கரடியின் வாய்க்கும் சிங்கத்தின் வாய்க்கும் அந்த ஆட்டை ஒரு மனிதனாகிய தாவீது தப்புவித்தார். அப்ப தன்னை ஆடாகவும் தேவனை மேய்ப்பனாகவும் பார்க்கிற இவருக்கு ஒரு ஆபத்து வரும்போது அந்த பரம மேய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தப்புவிக்காமல் இருப்பாரா? கட்டாயம் அவர் தப்புவிப்பார். ஆகவேதான் அவரை நல்ல மேய்ப்பனாய் அவரை காண்கிறார். இங்க அவரே சொல்லுகிறார், ஆண்டவரே சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி. அப்ப பாருங்க, கெட்ட மேய்ப்பர்களும் இருக்கிறார்கள், நல்ல மேய்ப்பர்களும் இருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்துல வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் அவர் இருக்கிறபடியினாலே அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். நம்மை அன்றாடம் அவர் போஷித்து நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, நம்மை மெதுவாய் நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தாவீதை போல இப்படிப்பட்ட உறுதியான நல்ல வார்த்தைகளை நம் வாய்களிலே சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் நாம் கற்றுக் கொடுத்து அவர்களை தைரியப்படுத்துவோம், உற்சாகப்படுத்துவோம். அவருடைய நாமத்தையே நாம் மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.